ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை பிரிதாய் ஸ்குவாட் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா NMMS ப்ரிப்பரேஷன்ஸ்ல டைரக்ஷன் சம்ஸ்ல எக்ஸாம்பிள்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ரிவ்யூஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வித்தவுட் எனி டிலே, லெட்ஸ் கோ டு வீடியோ. Direction sums. First question. A man starting from his home walks 5 km towards east and then he turns left and goes 4 km. At last he turns to his left and walks 5 km. Now find the distance between the man and his home and also find at which direction he is facing. So இந்த சம்ல என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு விஷயம் கேட்குறாங்க. என்னன்னா அவங்க வீட்டுக்கும் அந்த மேனுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க. தென் அந்த மேன் இவ்வளோ இடம் சுற்றிட்டு இப்போ எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி டைரக்ஷன் சம்னாவே நம்ம ஃபர்ஸ்ட்டு அந்த டைரக்ஷன் இது வரைஞ்சிடணும். ஸோ இதை ஃபர்ஸ்ட்டு எழுதிக்கலாம். இப்போ ஒரு மேன் இருக்காரு. அவர் எங்கே இருந்துன்னா அவர் வீட்டில் இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஓகேவா? ஸோ நம்ம இதுதான் அவர் வீடு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? வீட்டில் இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. எங்கன்னா ஈஸ்டை நோக்கி நடக்கிறாரு, ஈஸ்ட் திசையை நோக்கி நடக்கிறாரு. ஓகேவா? எவ்வளோனா 5 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறாரு. அதனால நம்ம இதை 5 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே நிற்கிறாரு, இவர் இங்கே ஃபேஸ் பண்ணி நிற்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா தென் ஹீ டர்ன்ஸ் லெஃப்ட் அப்படின்றாங்க. லெஃப்ட்னா இவர் இப்படி நிற்கிறாரு, இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி நின்றாருன்னா அவருக்கு லெஃப்ட் சைடுனா இந்த பக்கம். ஸோ இந்த பக்கம் எவ்வளோ போகிறாருன்னா 4 கிலோமீட்டர் போகிறாரு. 4 கிலோமீட்டர். அட் லாஸ்ட் ஹி டர்ன்ஸ் டு ஹிஸ் லெஃப்ட். ஸோ இங்கே இப்படி போய் நிற்கிறாரா, இங்கே லெஃப்ட் திரும்புறாரு. ஸோ லெஃப்ட்னா இந்த பக்கம். ஓகேவா? இந்த பக்கம் எவ்வளோனா 5 கிலோமீட்டர் போகிறாரு. இங்கே ஒரு 5 கிலோமீட்டர் போகிறாரு. இப்போ இங்கே தான் இருக்கிறாரு அந்த மேன். ஓகேவா? இந்த சைட் ஃபேஸ் பண்ணி இந்த பக்கம் இருக்கிறாரு. இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, இங்கே தான் அந்த மேன் இருக்காரு, நம்ம இங்கே தான் அவரோட ஸ்டார்டிங் ஹவுஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த மேனுக்கும் ஹவுஸ்க்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்க, இங்கே 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், அதே சேம் டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் இருக்கு. அப்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில்? 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா இந்த மேன் எந்த திசையை நோக்கி நிற்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த திசையை நோக்கி நிற்கிறாரு? வெஸ்ட் பக்கத்தை நோக்கி இப்படி நிற்கிறாரு. ஸோ அவரோட டைரக்ஷன் என்னன்னா வெஸ்ட். ஸோ ரெண்டு ஆன்சரையுமே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் சம். இஃப் சவுத் ஈஸ்ட் பிகம்ஸ் நார்த், நார்த் ஈஸ்ட் பிகம் வெஸ்ட் அண்ட் ஸோ ஆன், வாட் வில் வெஸ்ட் பிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் நம்ம சேம் டைரக்ஷன் வரைஞ்சிக்கலாம். இங்கே நம்ம டயக்ராம் வரைஞ்சிட்டோம். இந்த டயக்ராமை இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள். அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போது இங்கே இருக்கிற டைரக்ஷன்ஸ் இப்படி இருக்குது. இதுதான் கரெக்டான டைரக்ஷன்ஸ். இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனை நம்மளுக்கு நார்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் என்ன, இதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா நார்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் என்ன சொல்கிறாங்கன்னா நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனை வெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் எது? நார்த் ஈஸ்ட் இந்த டைரக்ஷன். ஸோ இதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா வெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நார்த் அப்படின்னா இதே சேம் இங்கே இருக்கும்ல, இது என்னது? சவுத். இந்த டைரக்ஷன் வெஸ்ட் அப்படின்னா இந்த டைரக்ஷன் என்னது? ஈஸ்ட். நம்ம கொஷினில் சொன்ன வரைக்கும் ஃபுல்லாக எழுதிட்டோம். இப்போ இங்கே சென்டரில் என்ன எழுதுவோம்? சவுத்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறது என்னது? சவுத் ஈஸ்ட். சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறது என்ன? சவுத் வெஸ்ட். நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் இருக்கிறது என்ன? நார்த் வெஸ்ட். நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறது என்ன? நார்த் ஈஸ்ட். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம எழுதிட்டோம், நம்ம சொன்ன டிஸ்கிரிப்ஷனை வச்சு எழுதிட்டோம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா வெஸ்ட் டைரக்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, இதுதானே நம்ம ஒரிஜினல் வெஸ்ட் டைரக்ஷன். இது என்னது? சவுத் ஈஸ்ட். ஸோ நம்மளுக்கு வெஸ்ட் பார்ட் தான் என்னன்னு கேட்டாங்க, அது நம்ம சவுத் ஈஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ட் கொஸ்டின். A man is facing northwest. He turns 90 degree in the clockwise direction, then 180 degree in the anti-clockwise direction, and then another 90 degree in the same direction. Which direction is he facing now? இதுக்குமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம்.
இந்த ஆங்கிள் சம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம டயக்ராமும் வரைஞ்சிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா a man is facing நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்த் வெஸ்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்ணி நிற்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே தான் அந்த மேன் வந்து நிற்கிறாரு. ஓகேவா, மேன். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா he turns 90 degree in the clockwise direction. கடிகார முள் சுற்றும் பார்த்தீங்களா, அந்த டைரக்ஷன்ல 90 டிகிரி ஆங்கிள் வந்து அவர் எடுக்கிறாராம். ஸோ கடிகார முள் எப்படி சுத்தும், இந்த பக்கமா சுத்தும், இந்த பக்கத்தை நோக்கி இப்படி சுத்தும். அப்போ இங்க இருந்து 90 டிகிரி எடுக்கிறார். 90 டிகிரினா எங்க தெரியுமா, கரெக்டா இந்த இடத்துல வராரு. ஓகேவா, இங்க நிக்கிறாரு இப்போ அந்த மேன். அப்புறம் என்ன பண்றாருன்னா 180 டிகிரி எடுக்கிறாரு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல. ஆன்டி கிளாக் வைஸ்னா என்ன, கடிகார முள் சுற்றுறதுக்கு ஆப்போசிட் சைடு. ஸோ இந்த பக்கமா 180 டிகிரி ஆங்கிள் எடுக்கிறாரு. ஸோ 180 டிகிரி எங்கன்னா இவ்வளோ. ஸோ அந்த மேன் வந்து இப்போ இங்கே நிற்கிறாரு, ஆன்டி கிளாக் வைஸ்ல 180 டிகிரி எடுத்து இங்கே நிற்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தென் ஹி டர்ன் அனதர் டைரக்ஷன். என்ன டைரக்ஷன்ல திரும்புறாருன்னா 90 டிகிரி ஆங்கிளில் சேம் டைரக்ஷன்ல மூவ் பண்ணுறாரு. ஸோ இப்போ இந்த டைரக்ஷன்ல தானே மூவ் பண்ணாரு, இதே டைரக்ஷன்ல ஒரு 90 டிகிரி வந்து மூவ் பண்ணாரு. ஸோ 90 டிகிரினா இங்கே மூவ் பண்ணா அவர் இப்போ இங்க இருக்கிறாரு. ஓகேவா, இந்த இடத்துல இருக்காரு. இப்போ எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு தான் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது எந்த டைரக்ஷன், சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன். இதுல இந்த ஆங்கிள்ஸ் பத்தி உங்களுக்கு ஃபுல்லா தெரியணும்னா நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வீடியோல அது கிளியரா சூப்பர்பா சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மேலே ஐகார்ட்ல தரேன், நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. Fourth question. One morning after sunrise, Suresh was standing facing a pole. The shadow of the pole fell exactly to his right. To which direction was he facing? இதுக்கும் நம்ம சேமா டைரக்ஷனை வந்து வரைஞ்சி வச்சுக்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் வந்துட்டு ஒரு மேன் வந்து டேர்ன் பண்ணுறான், இந்த மாதிரி கொடுக்காம சன் ரைசஸை வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு மார்னிங் வந்து சன் உதிச்சிச்சுன்னா அதோட ஷேடோ எங்கே விழும். ஸோ இந்த மாதிரியும் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தான் இந்த சம் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஒரு வேளை ஈஸ்ட் சைடில் வந்துட்டு சூரியன் வந்து உதிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஈஸ்டை நோக்கி ஒரு மனுஷன் நிற்கிறான் அப்படின்னு வச்சுருந்தா இவனோட நிழல் எந்த பக்கம் விழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டை நோக்கி விழும். அவனோட பேக் சைடு அப்படியே வெஸ்டை நோக்கி விழும். இதே வெஸ்ட் சைடு வந்து சூரியன் இருக்கிறப்போ ஒரு மேன் வந்து வெஸ்டை நோக்கி இப்படி நிற்கிறான்னா அவனோட நிழல் வந்து எங்கே விழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டை நோக்கி அப்படியே பேக் சைடில் விழும். ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மனுஷன் ஒரு நார்த்தை நோக்கி நிற்கிறான், அவனோட ஷேடோ எங்கே விழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோட லெஃப்ட் சைடில் விழும். இதே அவன் சவுத்தை நோக்கி ஃபேஸ் பண்ணி நிற்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவனோட நிழல் எங்கே விழும்னா ரைட் சைடில் விழும். இங்கே லெஃப்ட்னு எழுதிட்டேன், ரைட் சைடில் வந்து அவனோட நிழல் விழும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தெரிஞ்சிருந்தா நம்ம ஈஸியாக இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஒன் மார்னிங் ஆஃப்டர் சன்ரைஸ் சூரிய உதயம் அப்புறம் சுரேஷ் வாஸ் ஸ்டாண்டிங் ஃபேஸிங் அ போல். ஸோ ஒரு கம்பத்தை நோக்கி வந்து சுரேஷ் நிற்கிறான். The shadow of the pole fell exactly to his right. ஸோ அவன் அந்த கம்பத்தை நோக்கி நிற்கும் போது அந்த கம்பமானது அவனோட வலது பக்கம், அவன் வலது கை பக்கம் என்ன ஆகுதுன்னா அந்த ஷேடோ, அந்த நிழல் வந்து விழுது. இப்போ இவன் எந்த டைரக்ஷனை நோக்கி நிற்கிறான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம டயக்ராம்ல சொன்ன மாதிரி ரைட் சைட்ல அவனோட நிழல் விழுந்துச்சுன்னா அவன் எந்த டைரக்ஷனை நோக்கி நிற்கிறான், கரெக்ட், சவுத் டைரக்ஷனை நோக்கி தான் நிற்கிறான். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.